ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து லோவஸ்ட் காமன் ஆன்சிஸ்டர் ஆஃப் அ பைனரி சர்ச் ட்ரீ. இட்ஸ் a மீடியம் ப்ராப்ளம். ஆனால் இதோட அல்காரிதம் வந்து ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் which you should understand when it comes to trees. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டெய்லி நான் ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் பார்ட் ஆஃப் த பிளைண்ட் 75 சேலஞ்ச் சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்யூஷன் போட்டுட்ருக்கேன் இன் பைத்தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம். given a binary search tree, find the lowest common ancestor node of two given nodes in the BST. ஸோ இப்போ பிஎஸ்டினா அதோடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி நமக்கு இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா, இங்கே நான் ஒரு சாம்பிள் ட்ரீ எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட் சப் ட்ரீ ஆஃப் எனி நோடு, ரூட்டுன்னு இல்லை, எனி நோட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மாலராக இருக்கும் தேன் த ரூட். அதே ரைட் சைட் பார்த்தோன்னா ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த நோடே எடுக்கலாம். 5க்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தா 3க்கு வந்து கம்மியாக இருக்குது 5ஐ விட. ஆனால் ரைட்டில் பார்த்தா 8 5ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த நோடு எடுத்தோன்னா, இப்போ 8 எடுத்தோன்னா லெஃப்ட்டு வந்து பார்த்தா 7 இருக்குது, 8ஐ விட கம்மி, 8ஐ விட ஜாஸ்தி 9. ஸோ இப்படி எந்த நோடு எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு சப்ட்ரீ வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு த ரூட், ரைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு த ரூட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, எல்சிஏ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபார் அ பிஎஸ்டி. ஸோ இப்போ 2 நோடு அவங்க கொடுத்துருவாங்க பி அண்ட் கியூ அப்படின்ட்டு. p is equal to 2, 8 is equal to q. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிப்போம்? இப்போ lowest common ancestor is defined between two nodes p and q as the lowest node in T that has both p and q as descendants, where we allow a node to be a descendant of itself. இப்போ 2 and 8 எடுத்துப்போம். ஸோ இதோட எல்சிஏ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். லோவஸ்ட் நோடு, ஆனால் இது ரெண்டுமே அந்த நோடு எது எல்சிஏவோ அதுக்கு காமனாக இருக்கணும், ஆனால் லோவஸ்ட்டாக இருக்கணும். அப்போ என்ன இருக்குது, இப்போ 2க்கு நிறையாவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் 8ஓட மோஸ்ட், அதாவது 8 எதுக்கு டிசெண்டண்ட்டாக இருக்க முடியும்? 5க்கு மட்டும்தானே டிசெண்டண்ட்டாக இருக்கும். டிசெண்டண்ட்னா என்ன, அதுக்கு கீழே இருக்கிற நோடு. ஸோ 8 இஸ் டிசெண்டண்ட் ஆஃப் ஒன்லி 5. In that case 5 can only be the answer for 2 and 8. ஸோ இதே இந்த கேஸில் நம்ம வந்து சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 4க்கு 2 இருக்குது கரெக்டாக, 3யும் இருக்குது 5ம் இருக்குது. ஆனால் அந்த எல்சியோட டெஃபினிஷன் என்ன, லோவஸ்ட் காமன் ஆன்சிஸ்டர். ஸோ எது இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஆன்சிஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணணும் எல்சிஏ பொறுத்த வரைக்கும். ஸோ இன் தட் கேஸ் 2 and 4ன்னு எடுத்தோன்னா நமக்கு 3 தான். ஏன்னா 2க்கு வந்து 1ம் பாசிபிள் தான், ஆனால் 4க்கு வந்து 1 வராது, இட்ஸ் நாட் அன் ஆன்சிஸ்டர் ரைட். ஸோ அதனால 3. ஸோ 3 இஸ் தி ஆன்சர். ஸோ இதுதான் வந்து எல்சிஏவோட டெஃபினேஷன். ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் O of 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு கரண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம் which is same as the root which is given to us. இப்போது நம்ம என்ன, வாட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி, ட்ரீ ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு லீஃப் நோட், அதாவது லாஸ்ட் வரைக்கும் நம்ம போயிட்டு we are going to traverse and find the solution. ஸோ எல்சிஏ பொறுத்த வரைக்கும் we are going to compare the current of left subtree and right, அதாவது லெஃப்ட்டில் முதல்ல ட்ராவர்ஸ் பண்ணி போயிட்டு அப்புறமா ரைட்டு, அது ஒரு கண்டிஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ வயல் கரண்ட் இது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பி அண்ட் கியூன்னு அவங்க 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டோட எல்சிஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட வேல்யூவும் கரண்ட்டோட வேல்யூவும் தான் நம்ம கம்பேர் பண்ணி we are going to take a decision. Okay, so P dot val greater than current dot val and Q dot val greater than current dot val. நான் முதல்ல எடுத்தோன்னே நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி,
லெஃப்ட் சப்ட்ரீ வந்து ரூட்டை விட கம்மியாக இருக்கும், ரைட் வந்து ரூட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இஃப் திஸ் இஸ் த கேஸ், தென் we are simply moving the current to the right. ஸோ இந்த லெஃப்ட்டு ரைட்டு வேல் இது மூணுமே நமக்கு வந்து ட்ரீ நோட் கிளாஸ்லேயே வந்து வந்துடுது. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட். அடுத்த கண்டிஷன், P dot val less than current dot val and Q dot val less than current dot val. In this case, yes, we'll move to the left. Suppose இது இல்லை அப்படின்னா, it means that we have got our LCA. So we have got our LCA in this else condition. So இது if-ஆ கூட போட வேணாம், if-ஆவே போட்டுக்கலாம். Now let's just execute this. Accepted. So it got accepted. Hope you guys understood this problem. உங்களுக்கு ஏதாவது வந்து doubts or questions இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் please like this video. And if you haven't subscribed already, please subscribe. Thank you.